காப்பீடு இல்லாமல் வாகனங்களை இயக்குவது தண்டனைக்குரிய குற்றம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த சரவணனுக்கு இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து நேஷனல் இன்சூரன்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்தனர். காவல்துறையினர் இன்சூரன்ஸ் ஆவணங்களை பொதுவாக சரிபார்ப்பது இல்லை என டிஜிபி அளித்த பிரமாண பத்திரத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது. இதனையடுத்து நேரடியாக ஆஜராக உத்தரவிடப்பட்ட தமிழ்நாடு டிஜிபி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி திருத்தப்பட்ட கூடுதல் பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் போலி காப்பீடு குறித்து எஸ்ஐடி அமைத்து விசாரணை நடத்தவும் காப்பீடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் டிஜிபிக்கு உத்தரவிட்டது. மேலும் விபத்தில் காயமடைந்த சரவணனுக்கு இழப்பீடு வழங்கவும் காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டுவது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.